வணக்கம். ஐயாசாமி பேசுகிறேன். ஸோ குரூப் ஒன் தேர்வை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 25லேருந்து 28 நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாருமே ரிவிஷன் திருப்புதல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம எழுதுகிற நோட்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணலாமா, இல்லை படித்த அந்த புத்தகத்தை நம்ம ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலாமா, இதுக்கெல்லாம் போதுமான டைம் இருக்குமா அப்படிங்கிறதான் உங்களுக்கான ஒரு பெரிய கேள்வி. சரியா? ஏன்னா எல்லாருமே நீங்கள் படிச்சிடுறீங்க. ரிவிஷனில் கோட்டை விட்டதுனால என்ன, சரி நான் ரிவிஷன் மட்டும் நல்லா பண்ணியிருந்தேன்னா கூடுதலாக ஒரு 10 கேள்வி போட்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ ஃபார் தட் ஐ கம் வித் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். ஒரு புதுமையான தீர்வோடு வந்திருக்கேன். இதில் என்னென்னா, நான் ஒர்க் புக் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு செல்ஃப் செக் பண்ணுறது. இட் வில் பி இன்ட்ராக்டிவ். சரிங்களா? ஸோ லைக் நம்ம ஸ்கூலில் இது பண்ண மாதிரி, லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இந்த வேர்ட்ஸை திங்க் பண்ணு, ஸோ இதில் என்ன இதை கனெக்ட் பண்ணு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். த என்டையர் டாப்பிக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அப்டேட் பொலிட்டி அப்படிங்கிறதுக்கு மட்டும் இங்கிலீஷில் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். தமிழ் என்ன சூன் நான் டெலகிராமில் என்ன அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஸோ அந்த ஒர்க் புக்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், ரிவிஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஒரு பேட்ச், த ப்ரைம் பேட்ச். ஸோ இந்த ப்ரைம் பேட்ச் அப்படிங்கிறத நான் ஏன் கொண்டு வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ மே ஹாவ் சீன் மெனி டாப்பர்ஸ் லைக் குரூப் 1ல், குரூப் 2ல், பட் மோஸ்ட் ஆஃப் தம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் இதில் வாட் ஐ லேக், அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, முழுமையாக நம்மகிட்ட இருறதில்லை. ஒரு போன மெயின்ஸ் எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டேங்கிறாங்க, அடுத்த மெயின்ஸில் ரேங்க் வாங்கி என்ன போயிடுறாங்க. அப்போ என்னோடய எஃபோர்ட் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் கம்ப்ளீட்லி என்ன ஆகுறது, அது ஒரு இதாகிறது இல்லை. அப்போ என்னென்னா, நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 50 பேருக்கு ஒரு சர்டன் பெர்ஸ்பெக்டிவோடு என்ன நான் பிளான் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவில் தான் என்ன இந்த ப்ரைம் பேட்ச் அப்படிங்கிறது என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பேட்சில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பேட்சுக்கும் இந்த பேட்சுக்கும் இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் பேட்ச். ரைட்? த சென்ஸ் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி என்ன நோட்ஸ் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 50 பேரில் ஒருத்தர் நான் பொலிட்டி எழுதுறேன், எழுதிக்கோ, ஒருத்தர் நான் சோசியல் இஷ்யூ எழுதுறேன், எழுதிக்கோ. இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ, பட் யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் ப்ரையர். சரியா? ஒரு நாளைக்கு முன்னாடி சரி அந்த நோட்ஸ் முன்னாடியே கொடுத்துருவோம். டாப் சப்ஜெக்ட் வைஸாக என்ன நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எது முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, கடைசி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத யூ ஹேவ் டு டிசைட். ஃபார் தட் இதுக்கு ஒரு மெயின்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவான ஒர்க் புக் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது உண்டு, டீட்டெயில்டு சோர்ஸ் உண்டு, குயிக் ரிவிஷன் உண்டு, அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன ஆன்சர் கீஸ் உண்டு. இதனுடைய நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். ஸோ இது 1 and 2 ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு நாமினல் ஃபீலை தான் என்ன இது பண்ணுவேன். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் டெலகிராம் எனக்கு கேட்டிங்கன்னா நான் ஐ வில் ரிவீல் இட். ரைட்? ஓகே. ஸோ ஒர்க் புக் வந்துடலாம் நம்ம பொலிட்டி ஒர்க் புக்கு. ரைட்? சரியா? ஸோ ரிவிஷன் அப்படின்னாலே என்னத்தனால நம்ம ஆல்ரெடி எத்தனை முறை படித்தாலும் படித்த மாதிரி தான் இருக்கும். அப்போது இதை எப்படி இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் சிலபஸ் டாபிக். இந்த எல்லா டாப்பிக்குமே என்ன கீழே ஒர்க் புக் இருக்குது. இப்போ நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திங்க் ஆன் தீஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். இந்த வார்த்தையில் சிந்திக்க அப்படின்னு. ஸோ காலனியல் லெகசின்னா என்ன, நீங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த காலனியல் ஆதிக்கத்திலிருந்து ஒரு 1707 ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஸோ இண்டிபெண்டன்ட் ஆக்ட் வரைக்கும் எப்படி இந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது, அரசியலமைப்பில் எப்படி தாக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை த செப்பரேஷன் ஆஃப் பவராக இருக்கட்டும், இந்த ரூல் ஆஃப் லாவாக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், ஈவன் பெரும்பாலான விஷயங்கள் என்ன இன்னும் அந்த காலனிய மரபு அப்படிங்க தொடர்ச்சி. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு டீட்டெயில்டாக என்ன யோசிப்பீங்க. ரைட்? அடுத்து ஃப்ரீடம் மூமெண்ட். இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. ஃப்ரீடம் மூமெண்ட்டில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பிரிட்டிஷார்கிட்ட கேட்டோமோ இது எப்படி அரசியலமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லாகூர் செஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி கராச்சி செஷன் எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு பேஸாக இருந்துச்சு. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் என்ன நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அடுத்து கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அஸ் அ ஹாலிஸ்டிக்காக என்ன நீங்கள் இது பண்ணுவீங்க. சரியா? அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வருவீங்க ஃபேக்ட், த ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் டு டிமாண்ட் செல்ஃப் ரூல். எந்த இப்போ யோசிப்பீங்க. இப்போ இதுக்கு இது பண்ணும்போது நீங்கள் இதை மட்டும் பார்க்காம அந்த ரிலவெண்ட்டான விஷயங்களையும் பார்ப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் இப்படி இதை ரிவைஸ் பண்ணும்போது இதுக்கு தேவையான விடையோட நுப்பாட்டிக்கவங்களே தவிர்த்து, இல்லை அது ரிலவெண்ட்டான விஷயத்தை மட்டும் பாருங்கள். டீப் ரிசர்ச்குள்ளே என்ன போயிடாதீங்க. ஒரு பிஹெச்டி லெவலில் ரொம்ப டீப்பாக படிக்கணும்லாம் போயிடாதீங்க. அது என்ன இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். சரியா? ஸோ இது இயர் ஆஃப் பார்ட்டிஷன் இதுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா சின்ன விஷயம் இருக்குது.
த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சரியா. ஸோ கவுன்சில் ஆக்டினுடைய கீ ப்ரொவிஷன் இது என்ன சொல்லிச்சு, இது என்ன சொல்லிச்சு, இது என்ன சொல்லிச்சு. அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக எழுதும்போது ஸோ ஜஸ்ட் இது கீழே நீங்கள் இதை பிரிண்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே என்ன இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது ஸோ உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் நினச்ச விஷயத்தை எழுத முடியுதா, அதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹவு டஸ் இட் த நேஷனல் மூவ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் கான்ஸ்டியூஷன் மேக்கிங். நம்ம ஆல்ரெடி பார்த்ததை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேபினெட் மிஷன் பிளான் இன் ஷேப்பிங் அவர் கான்ஸ்டியூஷன். அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இதில் அதுக்கான ஃபேக்டும் இருக்குது சரியா. ஸோ ஃபேக்ட் செக் அதுவும் வந்துடும் சரியா. சுப்ரீம் கோர்ட் அட் ஃபோர்ட் வில்லியம் ரைட். கவர்னர் பெங்காலில் வந்து என்ன கவர்னர் ஆஃப் இந்தியாவாக வந்து என்ன இது பண்ணுறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒர்க்கு அண்டர் லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படி கிடையாது. இது வந்து எது கீழே வரும்னா கேபினெட் மிஷன் பிளான் கீழே வரும். அப்போ என்னென்னா நீங்களே உங்களை செல்ஃப் செக் பண்ணும்போது அடுத்த எக்ஸாமினேஷனில் போகும்போது ஒரு கேள்வியை வாசிக்கும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து என்ன நீங்கள் வந்து யூ வில் அப்ரோச். வெறுமனே வந்து என்ன இந்த மாதிரி அதுவா இதுவா அப்படிங்கக்கூடிய குழப்பம் இல்லாமல் இதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து என்ன ஐ ஹவ் ப்ரொவைடட். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே இருக்கும். ஸோ இப்போ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் சரி மாநில அரசாங்கங்கள் கூட வந்து மாகாண அரசாங்கம் கூட எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து என்ன இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எப்படி இது பண்ணணும் ரைட் ஆர் ராங்கும்போது மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள் அப்படிங்கும்போது வந்து என்ன இது தவறு டைரெக்டாக இது பண்ணப்படலை. அப்போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அங்கே வந்து என்ன கான்செப்சுவல் கொஷினாக வந்தாலும் சரி வெதர் இட் இஸ் ஃபேக்சுவல் கொஷினாக இருந்தாலும் வந்து என்ன யூ கேன் ஃபேஸ் சரியா. ஸோ அசம்பிளி ஃபங்க்ஷன் அஸ் அ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் ஆல்சோ. ஆமாம் ஏன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது இட்ஸ் டுயல் ஃபங்க்ஷன். ஒன்று வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஒன்று வந்து என்ன முதல் தேர்தல் நடச்சது வர்ற வரைக்கும் என்ன அது ஒரு தற்காலிக தான் செயல்பட்டுச்சு. அப்போது இந்த எல்லா விஷயமும் அடுத்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி, சவரின் ரிபப்ளிக் அப்படின்னா என்ன, சாவரி நிறையாண்மைனா என்ன, குடியரசு. அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்போ திரும்ப வந்து என்ன எப்போ நடைபெற்றுச்சு, எத்தனை பேர் இதில் ஃபேக்டாக இருக்கா, நம்பர் ஆஃப் உமன் மெம்பர்ஸ் இந்த அசம்பிளி. இப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து என்ன பார்க்க மாட்டோம். அப்போ இந்த ஒர்க் புக் அப்படிங்கிறது என்ன இட் வில் பி காம்ப்ரிஹென்சிவ் ஒன் சரியா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 2க்கும் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து May 25th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்குறேன். ஷெட்யூல் டெலகிராமில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே வந்து என்ன மெயின்ஸும் போகும் சரிங்களா. ஸோ இந்த ஒர்க் புக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் சிலபஸுக்கும் இருக்கும். நம்ம டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப்பை நான் வந்து என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுவேன். தமிழ் நாளை மறுநாளோ இதே மாதிரி டைம் கிடைக்கிறப்பலாம் ரிமைனிங் சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன அப்லோட் பண்ணுவேன். குறிப்பாக அந்த 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட், அதுக்கு நான் மேக்ஸிமம் கொடுப்பதுக்கு வந்து என்ன முயற்சி செய்வேன். பைலிங்குவல் தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா உங்களை வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறதுல வந்து இதெல்லாம் விட்டுட்டேன் இதெல்லாம் விடலை அப்படிங்கக்கூடிய ஒரு இதுவே இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் சரியா. ஸோ சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை. தேங்க்யூ.